ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குட் மூவியோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ராஜ்யம் என்னன்னு சொல்லிட்டு வில்லனை தான் காட்டுறாங்க. ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு நியூஸை பாக்குறாரு. இவரை பிடிக்கிறதுக்காக தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருக்காங்க அந்த நாட்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தா ட்ரெயின் யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்துல தனியா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அஜெண்ட் ஒருத்தர் ட்ரெயின் இவ்வளவு ஸ்பீடு போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாத மேல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வரும், அதை நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீமுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹெலிகாப்டர் வந்துருது. ஹெலிகாப்டர் வந்த உடனே ஒருத்தர் முகமூடி போட்டுட்டு யாரோ ஒருத்தர் கீழே கூட்டிட்டு போறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள போகும்போது தான் தெரியுது இந்த முகமூடி போட்டு கூட்டிட்டு வரவங்க ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு. உள்ள போயிட்டு முகப்பொடி கழுதும் போது தான் தெரியுது இது நம்ம கேப்டன் விஜயகாந்த். அவர் கையில வில்லன் டீம் எல்லாமே அந்த ஹீரோயினத்தை கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. நம்ம விஜயகாந்த் அந்த ஹீரோயினத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரிஜினல் ஃபேக் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம வில்லனும் இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வேஷம் போட்டு நிறைய பேரை பார்த்திருக்கு, ஆனா காந்தியை வேஷம் போட்டு நீதான் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டயலாக பேசுறாரு. அந்த இடத்துல கேப்டன் கெட்டப்ப ரிமூவ் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு ஃபைட்டை போடுறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோட கேங் எல்லாமே ஓடுறா இந்த ட்ரெயினுக்குள்ள வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க வந்த வேலையை அந்த ஹீரோயினத்தை எடுக்கிறது மட்டும் தான். ஹீரோயினத்தை நம்ம ஹீரோயின் கேங் எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு போகும்போது வில்லனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டோட இருக்காரு. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம பிரபுதேவா என்ன பண்ணிடுறாருன்னா அவனை அப்புறம் பார்த்துலாம் நீ விட்டு தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே போனோடனே பாம் பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த ட்ரெயினே வெடிச்சு போய் சதறி போயிடுது. சோ நம்ம போன வேலை சக்சஸா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு பார்ட்டியில ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாங் முடிச்சோடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா ஃபுல் மபுல வராரு. இன்னைக்காச்சும் நான் குடிச்சது மனைவி கண்டுபிடிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நாசுக்கா வராரு. ஆனா நம்ம ஹீரோ உள்ள வந்து பண்ண சின்ன தப்புனால நம்ம ஹீரோயின் கிட்ட, அதாவது நம்ம ஸ்னேகா கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. சோ நம்ம ஹீரோயினும் பயங்கரமா திட்டி அனுப்புறாங்க. இதெல்லாம் பெருசா காதல்படுதா நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்றாரு. காலையில எந்திரிச்சு அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ விடியகாலம் ஹீரோயின் எழுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு சாமி சாங் எல்லாம் போட்டு அந்த இடத்தையே பயங்கர பக்திமயமா மாத்திட்டாரு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்த்தா நைட்டு ஃபுல்லா குடிக்க வேண்டியது, ஆனா காலையில எந்திரிச்சு பக்திமயமா மாறிடுது. அப்படித்தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பயங்கரமா கலாச்சிட்டு இருக்க பக்கத்துலயே ஒரு குட்டி பையன், அதாவது நம்ம ஹீரோவோட பையன். அவர் பார்த்தா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. அவர் பேர் ஜேவன். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட மனைவி, அதாவது நம்ம ஸ்னேகா பிரெக்னெண்டா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க பையனுக்கு நெக்ஸ்ட் தங்கச்சி தான் பிறக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் எனக்கு திருப்புன்னு பையன் தான் பிறக்கணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படின்னு ஜாலியான ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபீல்ட் ஏஜென்டா இருக்காரு. அந்த விஷயம் அவங்க மனைவிக்கு தெரியாது. ஹீரோட ஃப்ரெண்ட் பிரசாந்த் இருக்காரு பத்தியா, அவர் பேரு சுனில். அவர் ஒரு ஃபீல்ட் ஏஜென்டா தான் இருந்துட்டு வராரு. நைட்டு ஃபுல்லா மப்புல பயங்கரமா குடிச்சிடறாரு. அதனால அவங்க ஒய்ஃப் போன் பண்ணி இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டாரு, உன்னுடைய பையனை கூட்டிட்டு போகும்போது என்னுடைய பையனை சேர்த்து கூட்டிட்டு போ அப்படி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனை போய் பிக்கப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போன உடனே நம்ம ஹீரோ கமுக்கமான ஒரு பையனா இருக்காரு. ஆனா நம்ம சுனில் பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு டெரரான ஆளா இருக்காரு. சுனிலுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தோன்னே நம்ம ஹீரோடைய பையன் பயங்கரமா லைட்டா கண்ணடிக்கிறான். என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முறைக்க அந்த இடத்துல பையனை டிராப் பண்ணிட்டு ஆபீஸுக்கு அழக பறக்க கிளம்பி போறாரு. அதே சமயத்துல நம்ம சுனிலோட ஒய்ஃப் டாக்டரா இருக்காங்க. ஹீரோவோட மனைவி அங்கதான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஆபீஸுக்கு போனா பாக்கிறதுக்கு வெளித்தோட்டத்துல ஆபீஸ் மாதிரி இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இவங்க ஒரு கவர்மெண்டோட சீக்ரெட் ஏஜென்சி அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோவோட கேங்குக்கு எல்லாமே நசீர்ன்ற ஒரு ஹெட் ஆபீசர் ஒருத்தர் வராரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஜெயராம் தான். அதோட சக்சஸா முடிஞ்சிச்சு. அந்த மேனனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஹெட் ஆபீசர் கேட்க அவன் அந்த ட்ரெயின்ல செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாத அந்த கொரியன் கவர்மெண்ட் இவன் இறந்துட்டான் அப்படி சொல்லிட்டு சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. அந்த சர்டிபிகேட்டை பார்த்த உடனே இவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேனன்றவன் ஒருத்தர் இறந்துட்டான் அப்படி சொல்லிட்டு. இது எல்லாமே இப்படி ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த ஆபரேஷன் பேங்காக்ல நாளைக்கு 3 மணிக்கு அப்படி சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம விஜய் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயினை செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது சுனிலோட ஒய்ஃப் பேபி எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினே எனக்கு இதை நினைச்சுதான் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல, எனக்கு காந்தியை நினைச்சுதான் பயங்கரமா ப்ராப்ளமா இருக்கு, எப்ப பாராலும் குடிச்சிட்டு வராரு, அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கோ அப்படி சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுனிலோட ஒய்ஃபும் ஏன் இப்படி எல்லாம் பேசுற, அதுக்கு காரணம் சொல்லி கேட்டா ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஹீரோ ஒரு நாள் கோடாவோட ஆபரேஷனுக்காக ஒரு கட்டடத்துல தொங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை கால் பண்ணி வீட்டுக்கு வரும்போது வீட்டு சாமான்லாம் வாங்கணும் அப்படி சொல்லி லிஸ்ட் சொல்லுவாங்க. சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கட் பண்ணிடுவாரு. அந்த சந்தேகத்தை இந்த பொழுதுதான் நிறைய பொய்ய சொல்லிட்டு வராரு. ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு நான் கேட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா நேத்து நைட் ஏன் வரல அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் நேத்து நைட்டு சுனிலோட வீட்டுல தங்கிட்டேன் அப்படி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி சுனிலுக்கு போன் பண்ணி கேட்டிருப்பாங்க, நேத்து நைட் காந்தி உங்க வீட்டுல தான் இருந்தாங்களா அப்படி சொல்லி கேட்கும்
இருக்கும்போது நம்ம சுனில் அப்பாண்டமா அந்த இடத்துல எங்க இல்லையா அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோ கையங்களமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப ஹீரோவும் சுனிலும் இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோனி பயங்கரமா அழுதுகிட்டே நான் அவங்கள அண்ணன் மாதிரி பார்த்தேன், என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படி சொல்லி எமோஷனா பேசிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நான் இந்த போல ஃபீல்ட் ஏஜென்டா ஸ்குவாடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அதை கூட நம்ம ஹீரோயின் நம்பல. ஏன்னா நம்ம ஹீரோ உண்மையை தான் அந்த இடத்துல சொல்லிருப்பாரு. அதுவே நம்ம ஹீரோயின் நம்பல. அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாரா, நம்ம வேணா நாளைக்கு தாய்லாந்து போலாம் அப்படி சொல்றாரு. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோ தாய்லாந்து போறதே ஒரு ஆபரேஷனுக்காக. அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை கேட்டுட்டு என்ன நீ போறதே அங்க ஒரு ஆபரேஷனுக்காக, அந்த இடத்துல யாரா ஃபேமிலியோட கூட்டிட்டு போவாங்களா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. தனியா இருக்கிற பொண்ணு அது இல்லாத பிரெக்னெண்டா இருக்காங்க, என்னை விட்டு பிரிஞ்சது ரொம்பவே சங்கடப்படுறாங்க. சோ இருந்தாலும் பரவாயில்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு விடிகாலையில ஃபேமிலியோட பேங்காக்ல போயிட்டு இறங்குறாரு. அங்க போயிட்டு காலையில ஃபேமிலியோட பயங்கரமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வராரு. அப்படியே நைட்ல ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் ஃபேமிலி எல்லாமே தூங்க வச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தா அவருடைய ஹெட் ஆபீசர் நசீரும் நம்ம கல்யாண் பிரபுதேவா இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. மிச்ச பேர் எல்லாமே நம்ம ஊர்ல இருக்காங்க. போனோடனே பயங்கரமா சண்டை போட்டு அந்த ஆபரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஃபேமிலியோட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வராரு. அந்த நேரம் பார்த்து யாரும் முகம் தெரியாத ஒரு சில பேர் நம்ம ஹீரோவுடைய கால் டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத துப்பாக்கி சூடு அந்த இடத்துல பயங்கரமா. அப்புறம் நம்ம ஹீரோனி பயங்கர பதட்டம் ஆகுறாங்க. இவங்க யாரு நம்மள ஏன் தேவையில்லாத தோத்துறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாத ஒரு கட்டத்துக்கு மேல கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இறங்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கல்யாணம் காப்பாத்திடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான பிரசவ வலி வர ஆம்புலன்ஸ் அவரை வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போற நேரத்துல ஹீரோயினி ஏன் என்கிட்ட இது எல்லாத்தையுமே மறைச்ச அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாகி பேசுறாங்க. இதெல்லாமே டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் இருந்தா அப்படி சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி கோமா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பையன் பயங்கரமா டயர்ட்ல இருக்கான். சோ அவனை ஓரமா உட்கார வச்சுட்டு ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சிட்டு சைன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா பையனை காணோம் எங்க அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. ஒண்ணுமே புரியல அவருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு நசீரும் கல்யாணம் வராங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே தேடுறாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அவருடைய பையனை கூட்டிட்டு போறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியோட நம்பரை பிரஸ் பண்ணி அந்த வண்டி எங்க இருக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் வருது. அந்த இன்ஃபார்மை கேட்டு அந்த இடத்துக்கு போனா பயங்கரமான ஷாக் நம்ம ஹீரோக்கு. சோ அந்த வண்டியில வந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவருடைய பையனும் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. பயங்கர எமோஷனல் இருக்கிற நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை நம்ம மனைவி கிட்ட எப்படி சொல்ல போறோம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு வராரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா டெலிவரி முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஜீவன் எங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பயங்கரமா அழுதுட்டு ஜீவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு உண்மையை சொல்ல அப்படியே கட் பண்ண கொஞ்சம் வருஷம் கழிச்சு கரண்ட் சிச்சுவேஷன் காட்டுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினி அவங்களுடைய பையன் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு. அது என்ன இடம்னு பார்த்தா அவருடைய பொண்ணு பக்கத்துக்கு தான் போறாரு. ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே பேசிக்கிறதுல தனித்தனியா தான் இருக்காங்க. அவங்க பொண்ணு அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸ்கூல் போகும்போது மட்டும் எப்பயாவது ஒரு டைம் பிக்கப் பண்ணி ஸ்கூல்ல எட்டுமே விடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுவே நம்ம ஹீரோயினிக்கு சுத்தமா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறது பிடிக்கல. இருந்தாலும் ஈவினிங் நானே உன்னை பிக்கப் பண்ணிருந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த மென்ஷன் பண்றாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னா அவர் சீக்ரெட் ஏஜென்சில இருந்து வெளியே வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல சின்னதா ஒர்க் பண்ணிட்டு வராரு. சோ ஏர்போர்ட்டுக்கே நம்ம ஜெயராம் போறாரு. அதாவது நம்ம நசீர் என்ன இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இன்னைக்கு சுனிலோட பொண்ணுக்கு பர்த்டே தெரியாதா அப்படி சொல்லி கேட்கிறாரு. ஓ நானும் தான் வரணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பர்த்டே பார்ட்டில மீட் பண்றாங்க. ஃபாரின்ல ஒரு எம்பசி ஓபன் பண்றதுக்காக சில பல ஃபார்மாலிட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நம்ம மினிஸ்டர் ஏதோ ஒண்ணு பேச போக அந்த ஊர் மக்கள் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த ஊர் மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு வராங்க. சோ அதுக்காக அந்த நாட்டோட எம்பசி ஓபன் பண்ற விதமா இந்த டீமோட சீனியரே நீங்க தான், அதுக்காக நீ அந்த எம்பசிக்கு போயிட்டு பேசணும், அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நசீர் சொல்றாரு. அதுக்காக நம்ம ஹீரோவும் நான் எங்க இங்க போக போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது. நீ போனா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நீ அங்க போயிட்டு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அங்க எம்பசி ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோ அங்க போனோடனே பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத அங்க இருக்கிற எல்லா ஆபீசரும் பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் போட்டு அடிக்கிறாங்க. அப்படின்னு பாருங்க பயங்கரமான ஒரு ஷாக். அங்க வந்துக்கிற கும்பல்ல நம்ம ஹீரோ போல ஒருத்தர் அந்த இடத்துல இருக்காரு. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனும் 2 பேருமே ஒவ்வொருத்தர மாத்தி மாத்தி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ இருந்தாலும் அவன் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுவான். நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சிட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனை எல்லாமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு நேரத்துல சுனில் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருப்பாரு. ஏன்னா இங்க பிரச்சனை நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம சுனில் கிட்ட சொல்ல அவனை பிடிக்க வேண்டியது என்னோட வேலை அப்படி சொல்றாரு. சோ இதெல்லாமே இப்படி போயிட்டு இருக்க. காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இன்னொரு விஜய் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இவனை அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டாரு. ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு இடத்துல என்ன பேசுறாரு. நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் போது தான் நீ என்னுடைய அப்பா தானே அப்படி சொல்லிட்டு அந்த விஜய் சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ ஜீவா தானே அப்படி சொல்லி கேட்கிறாரு. நீ செத்துட்டேன்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டு போயிட்டேன், இருந்தாலும் உன்னை நான் தேடி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கதறி அந்த இடத்துல அழுகுறாரு. அப்பதான் இன்னொரு விஜய் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு எனக்கு பயங்கரமான பிரச்சனை, இங்க ஒரு பெரிய கும்பல் இருக்கு, அந்த கும்பலை தாண்டி என்னால வர முடியாது அப்படி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ விஜய் என்ன சொல்றாருன்னா உன்னை நம்ம நாட்டுக்கு கூட்டும் போறது என்னோட வேலை அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க சமயத்திலே அந்த இடத்துல ஒரு
கன் ஷூட் நடக்குது. அதுல இருந்து நம்ம 2 ஹீரோமே தப்பிச்சு போறாங்க. அந்த ஃபைட்ட பயங்கரமா சண்டை போட்டு முடிச்சிட்டு அப்பனும் பையனும் இந்தியா கிளம்பி போறாங்க. இந்தியாவுல நம்ம ஹீரோ நம்ம ஜீவனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டை காட்டின உடனே அம்மாவுக்கு பேரானந்தம், தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு இவ்வளவு நாளா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட கூட பேசாத இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க பையனை காட்டின உடனே அவங்களுக்கு எண்ணில் அடங்காத சந்தோஷம் தான். அப்பா அம்மா தங்கச்சி அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியா ஜாலியா இருந்துட்டு வராங்க. அப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம சுனிலோடைய பொண்ணு ஸ்ரீநிதிய காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு. சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் அப்படியே அவர் கண்ணுக்குள்ள. 2 பேருமே லவ் பண்ணிக்கிறாங்க. ஜாலியா போயிட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ காந்தி என்ன பண்றாரா, என்னுடைய பையன் கிடைச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா பையன் கூட ஜாலியா சந்தோஷமா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம நசீரிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. உன்னை உடனே நான் மீட் பண்ணணும், சில இம்பார்ட்டன்ட் விஷயத்துல அவங்க கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா இவரை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம நசீர. சோ இப்ப நம்ம நசீர் பதட்டத்தோட வேகமா ஓடி மெட்ரோல ஏறிக்கிறாரு. மெட்ரோக்கு போனது உடனே நம்ம ஹீரோக்கு கனெக்ஷனே கிடைக்கல. ஆனா அப்படி இப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ மெட்ரோக்கு வந்துறாரு. மெட்ரோக்கு போன உடனே அந்த ஹெல்மெட் போட்டு வந்துக்கிறவனும் நம்ம காந்தியும் பயங்கரமா 2 பேருமே சண்டை போட்டு இருக்காங்க. அந்த சண்டையில அந்த ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கவன் நம்ம நசீரை கொலை பண்ணிடுறான். அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காந்தி ட்ரை பண்ணும்போது மக்களோட மக்களா கலந்து அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். அந்த ஹெல்மெட் போட்டு இருக்கவன் ஹெல்மெட்டை கழுத்து மொத்தம் பயங்கரமான ஷாக்கு. அவன் யாருன்னா நம்ம ஹீரோவுடைய பையன் தான். ஆனா இவன் யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த சிஎஸ்கே டீம் போனதால நம்ம ஹீரோ அவர் போட்டு அந்த ஜாக்கெட்டை கழட்டி போட்டுட்டு சிஎஸ்கே டீமோட ஜாயின் ஆயிட்டாரு. சோ இப்ப எல்லாமே கும்பலா இருக்கதால இவன் யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம காந்தி பயங்கரமான யோசனை, இவன் யாரா இருக்கான் அப்படி சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜீவன் இதுக்கப்புறம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு தெனாவட்டான ஒரு நடைய நடந்துட்டு வராரு. அப்படியே பயங்கரமான ஒரு இன்டர்வியூ போட்டு முடிச்சா அப்படியே செகண்ட் ஹாஃப்க்குள்ள போனா நசீரோட டெட் பாடி பார்த்ததுக்காக நம்ம காந்தியோட மனைவியும் நம்ம இன்னொரு ஹீரோ ஜீவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜீவன் எதுவுமே பண்ணாத மாரி ஒரு சாதுவான ஆளா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம காந்தியோட டீம் எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டு நசீர் என்கிட்ட ஏதோ சொல்ல பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ளே அவனை கொண்டுட்டாங்க. சோ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, நான் அவனை எப்படி மிஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு என்னாலே நம்ப முடியல. அவனை எப்படியாவது நான் பிடிச்சே ஆகணும், ஏன்னா அவங்கிட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனல் பேசிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஜீவன் இருக்காரு பத்தியா, இவர் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே ஏதோ ஒரு ஹெட்போன் போட்டுட்டு இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு யாரோ இந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல தெரிய வருது. சோ இந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோ காந்தி பேசிட்டு இருக்க. நம்ம நசீரோடைய ஹெட் ஆபீசர் அங்க ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் உடனே ஸ்குவாட்ல சேர போறேன் அப்படி சொல்றாரு. ஆனா அங்க இருந்த கல்யாணம் நம்ம சுனிடும் உன்னால எப்படி முடியும், நீ தான் ஸ்குவாட் விட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த சீப் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு வயசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், அவருடைய வேட்டையாட தன்மை மாறாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர பெருமையா பேச நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாரு. நம்ம காந்தியும் நசீரோட போனை கண்டுபிடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நசீரோட போன் எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா, ட்ரெயின்ல ஓடிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவர் போனை நம்ம ஜீவனோட ஆட்கள் ஒருத்தர் எடுத்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து அந்த போனை இன்னொருத்தர் எடுத்திருப்பாரு. அவர் வேற யார் மேல நம்ம யோகி பாபு தான். அந்த போனே நம்ம யோகி பாபு கையில் தான் இருக்கு. அந்த போனை ட்ரேஸ் பண்ணி அந்த போன் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் காந்தியும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய பையனான ஜீவனும் கண்டுபிடிச்சாரு. சோ நம்ம காந்தி உடனே யோகி பாபு கால் பண்ணி உன்னுடைய டீடைல் எல்லாமே எனக்கு தெரியும், அந்த போனை கொடுத்தா உனக்கு 50,000 கொடுப்பா அப்படி சொல்லிடுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜீவனும் உனக்கு இதுக்கு முன்னாடி காந்தின்னு ஒருத்தர் கால் பண்ணிருப்பாரு, அவர் 50,000 கொடுப்பேன்னு சொல்லிருப்பாரு அந்த போனுக்காக. ஆனா நான் உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துறேன், அந்த போனை என்கிட்ட குத்துற அப்படி சொல்லுவாரு. ஏன்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்கறேன், நான் யார்கிட்ட கொடுத்துருது அப்படி சொல்றாரு. சரி பரவாயில்ல, 1,00,000 அதிகமா இருக்கு, நான் உனக்கே கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜீவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படி சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, டைரக்டா நம்ம யோகி பாபாவோட ஒரிஜினல் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உன்னை பத்தி எல்லா டீடைலும் எனக்கு தெரியும், நான் போலீஸ் ஆபீசர், நீ அந்த போனை கொடுக்கணும்னா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது மட்டும் இல்லாத நீ இப்ப போனை கொடுக்க போற பத்தியா, அவன் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, அவங்கிட்ட போனை கொடுத்தனா உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாரு. சரி உடனே நான் சொல்றது செய்ய அப்படி சொல்லி நம்ம காந்தி இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜீவன் அவருடைய அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க. நீ எப்படி அந்த போனை மிஸ் பண்ண, அந்த போன்ல இருக்கிற டீடைல் மட்டும் காந்தி கிட்ட கிடைச்சிச்சா நம்ம டோட்டலா காலி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்து நம்ம ஜீவன் காலுக்கு டேட்ன்ற ஒரு கால்ல ஒரு நம்பர் வருது. அந்த நம்பரை எடுத்து பேசுறாரு. அது வேற யாருமே இல்ல, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வில்லனை காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, மேனன், அவர் இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு தான் நம்ம கல்யாணம் வந்து எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நம்ம டீமுக்கு எல்லாமே அவங்க இறந்து போயிட்டு தான் தெரியும். ஆனா இங்க தாங்க பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அவர் இறந்து போகிற அந்த ட்ரெயின்ல நம்ம மேனன் அவருடைய ஃபேமிலியோட இருந்திருப்பாரு போல. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவோட கேங்குக்கு தெரியாது. அது தெரியாம அந்த ட்ரெயினை பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால மேனனோட ஃபேமிலி எல்லாமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. நம்ம மேனன் மட்டும் தான் அந்த இடத்துல உயிரோட இருக்காரு. சோ அதுக்காகவே நம்ம மேனன் ஒவ்வொரு பிளானா எக்ஸிக்யூட் பண்றாரு. அது என்னன்னா, நான் அனுபவிச்ச இந்த வழியை காந்தி அனுபவிக்கிறதுக்காக அவருடைய ஃபேமிலியை மொத்தமா ஒவ்வொரு நாளும் யாருக்கே தெரியாம தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவங்க பேங்காக் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையனை கடத்தி கொண்டு போயிட்டு இவர் தான் தனியா வளர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாத தன்னுடைய அப்பாவுடைய ஞாபகத்தை மறக்க வைக்கிறதுக்காக நிறைய ஒரு கொடூரமான விஷயத்தை நான் பண்றாரு. அதனால அந்த பையன் அப்பா என்ற ஒரு ஞாபகத்தையே மறந்துறான். இதுக்கப்புறம் நான் சொல்றதான் அவனுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மேனன் நம்ம ஜீவனுடைய அப்பா ஆயிட்டாரு. நம்ம ஜீவனுக்கு நம்ம
மேனன் புது பேரை வச்சிருக்காரு சஞ்சய். சோ இப்ப மேனனுடைய பையனா நம்ம சஞ்சய் வளர்ந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல மேனன் ஒரு உண்மையை சொல்லிடுறாரு, நான் உன்னுடைய ஒரிஜினல் அப்பா இல்ல, உன்னுடைய அப்பா காந்தி. ஆனா உங்க அப்பா தான் என்னுடைய ஃபேமிலி எல்லாமே கொலை பண்ணிட்டான். இப்ப நான் அவனை எப்படி கொலை பண்றது அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்திலே நீ அவன் பையனா இருக்கிற அப்படி சொல்ற ஒரு உண்மையை சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அப்ப நான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் என்ன வளர்த்த, நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது அப்படி சொல்லிட்டு நம்ம சஞ்சய் என்ன பண்ணிடுறாருன்னா, நான் அவனுக்கு அகைன்ஸ்டா தான் சண்டை போட போறேன் அப்படி சொல்லிடுறாரு. இது எல்லாமே நம்ம மேனனுடைய பிளான் தான் சொல்ல முடியும். அந்த டிராமாவை நம்பிட்டு நம்ம சஞ்சயான ஜீவனும் தன்னுடைய அப்பாவை கொலை பண்றதுக்காக தான் இந்த பிளானே போட்டிருக்கிறாரு. இதெல்லாமே ஒரு சைடு ஒரு பிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம ஜீவன் என்ன பண்றான்னா யோகி பாபு கிட்ட இருக்க போனை தேடிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. நம்ம காந்தி தான் அந்த ஹோட்டலுக்கு போக சொல்லிருப்பாரு. இப்ப ஜீவனும் நம்ம காந்தியும் யோகி பாபு எல்லாருமே அந்த போனை தேடி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலோட ஸ்பாட்லயே நம்ம யோகி பாபு கிட்ட இருந்து நம்ம ஹீரோவோட கேங்ல இருந்த ஒருத்தன் போனை வாங்கிக்கிறான். அதை பார்த்த நம்ம ஜீவனும் அவனை பயங்கரமா அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த போனையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடான். இந்த சைடு பார்த்தா நம்ம காந்தி அந்த போனை தேடி பயங்கரமா அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டு இருக்காரு. ஆனா யாரோ ஒருத்தன் புதுசா இருக்கிற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த நேரத்துல அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃபாரின் போகும்போது ஒருத்தரும் நம்ம ஜீவனை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்திருப்பாரு. அவனை தெரியாதனமா அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ல வச்சு ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாரு நம்ம காந்தி. அவன் பார்த்தா நம்ம சென்னை ஹார்பர்ல போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட கேங் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு பார்த்தா நம்ம காந்தியோட பையன் ஜீவனுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம சுனிலோட பொண்ணு இருக்காங்க பத்தியா, அதாவது இவர் லவ் பண்ற பொண்ணையே கடத்தி வச்சு ஹார்பர்ல இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணனாதான் உங்க பொண்ணு உயிரோட வருவா அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் வருது. அந்த இன்ஃபார்ம கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அந்த கேங்குக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவனை ரிலீஸ் பண்ணிட்டா உன் பொண்ணை என்ன ஒன்னாலும் பண்ணிடுவான், அவனை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் நம்ம சுனில் என்ன பண்ணிட்டாருன்னா, உன் இடத்துல உன்னுடைய பொண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பா அப்படி சொல்லி பயங்கரமா 2 பேருமே சண்டை போட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம பிரபுதேவா என்ன பண்ணிட்டாருன்னா, ஹார்பர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுறாரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோவோட கேங் எல்லாமே ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த போன் மூலமா ட்ராக் பண்ணிட்டாங்க. ஒரு ஏரியா தெரியுது, அந்த ஏரியாவுக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஸ்ரீநிதியை நம்ம ஹீரோ, அதாவது நம்ம சின்ன ஹீரோவான ஜீவன் கொலை பண்ணிட்டாரு. காதலிக்கிற பொண்ணே ஏன் கொலை பண்ணும், அப்படி அந்த ஹார்பர்ல இருந்த ஒரு பெரிய ஆளா அப்படி சொல்லி பார்த்தா அப்படி ஒண்ணு இல்ல. அந்த ஹார்பர் கூட இருந்தவங்கள நம்ம ஹீரோவோட ஃபாதர், அதாவது நம்ம மேனன் அந்த இடத்துல இருக்கிறதால தான் இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம ஜீவன் பண்ணிருப்பாரு. இதோட பயங்கரமான ஷாக் என்னன்னா, நம்ம ஹீரோவோட, அதாவது நம்ம ஜீவன் இருக்காரு பத்தியா, அவருடைய டீமில் தான் இருக்காரு நம்ம பிரபுதேவா. நம்ம ஸ்ரீநிதியை கழுத்தை மட்டும் தான் லைட்டா அறுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரபுதேவா வந்தா மூஞ்சில மாஸ்க போட்டு அவளை கொலை பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் நம்ம சுனிலுக்கும் நம்ம காந்திக்கும் தெரியாது. இவரு காட்டிக்காத மாதிரி அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு வராரு. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம காந்தி நம்ம யோகி பாபாவை கூப்பிட்டு, நீ போனை எடுத்த பத்தியா, அவனை எங்க பார்த்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும் அப்படி சொல்லிடுறாரு. நம்ம யோகி பாபா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த போனை எடுத்து அவனை பாக்குறாரு. அவனை பார்த்த உடனே நம்ம காந்திக்கு கால் பண்ணி சொல்றாரு, இவன் எங்க தான் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம காந்தியோட டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம காந்திக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து தன்னுடைய பையனை காலையில இருந்து காணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம காந்தி அவருடைய பையனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. பேசிட்டு இருக்க சமயத்திலே பயங்கரமான ஒரு ஷாக். அதாவது நம்ம காந்தி வந்து யோகி பாபு சொன்னதா சொல்லி அந்த போனை எடுத்தவனதா பார்க்க வந்திருப்பாரு. ஆனா அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஜீவனும் அந்த இடத்துல வந்திருப்பான். ஜீவனை நம்ம ஹீரோ காந்தி பார்த்தவனே பயங்கரமா காக்காவாரு. அது மட்டும் இல்லாத இந்த கொலைக்கு எல்லாமே இவன் தான் காரணமா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜீவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்மள யாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு. அப்பா பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நமாஸ் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்ட உடனே நம்ம ஜீவனும் கண்டுபிடிச்சிட்டாரு தன்னுடைய அப்பா நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாருன்ட்டு. இப்ப ஜீவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவருடைய அசிஸ்டன்ட் நீ உடனே இங்க இருக்காத அப்படி சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம காந்தி அவனை லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாத சிபிஐக்கு கூட்டம் போயிட்டு விசாரிக்க வைக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் நம்ம ஜீவன் என்ன பண்ணானா உல்டாவா பேசுறாரு. அதாவது இப்ப நம்ம ஜீவனிட்ட பேசிட்டு இருக்கே நம்ம பிரபுதேவா தான். இவங்க 2 பேருமே ஒரே கேங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஆனா காந்தி குரூப்புக்கு தெரியாது. நம்ம ஜீவன் நம்ம பிரபுதேவா பார்த்து நான் அவங்க வீட்டுல பேச மாட்டேன், என்னுடைய அப்பா வர சொல்ல நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படி சொல்றாரு. காந்தி வந்த உடனே பயங்கர உல்டாவா பேசுறாரு. நீ சொல்லிதான் நான் எல்லாத்தையுமே பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச கோவப்பட்டு நம்ம சுனிலா அந்த இடத்துக்கு உள்ள போயிடுறாரு. உள்ள போன சுனிலும் தன்னுடைய நண்பனை விட்டு கொடுக்காத, நீ என்ன உல்டாவா பேசினாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜீவனை லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படி சொல்லிட்டு ஜீவன் முன்னாடி கன் எடுத்து நீட்டுறாரு. அந்த கன்னை வாங்கி நம்ம ஜீவன் நம்ம பிரசாந்த ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ண தையோட நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல அவருடைய மனைவியை கடத்தி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் வருது. அதனால நம்ம ஹீரோ அவரோட கன் பாயிண்ட்ல நம்ம ஜீவனை கூட்டிட்டு போறாரு அவரை ரிலீஸ் பண்றதுக்காக. நம்ம ஹீரோ காந்தியும் அவருடைய மனைவி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம வில்லன் என்ன பண்றானா சங்கிலியெல்லாம் கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வில்லன் என்ன சொல்றாருன்னா, நான் அனுபவிச்ச எல்லா வழியும் நீ அனுபவிக்கணும், உன்னை கொலை பண்றதுக்கு உன் பையனே வர வச்சிருக்க பத்தியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நடக்கிற டோர்னமெண்ட்ல சேப்பாக்கத்துல பயங்கரமான பாம் பிளாஸ்ட நாங்க நடத்த போறோம். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே உன் பையன் தாண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு இது
இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல, உன்னுடைய பேர்ல உன் பையன் தான் இதை பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பரவிட்டு இந்த நாட்டுக்கே நீ ஒரு தேச துரோகின்ற பட்டத்தை உனக்கு வாங்கி கொடுக்கத்தான் என்னுடைய வேலை அப்படின்றத நம்ம வில்லன் அப்பாட்டமா சொல்லிடுறாரு. இதெல்லாமே பேசி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு ஷாக்கா கொடுக்குறாரு நம்ம வில்லனுக்கு. ஏன்டா நீ இவ்வளவு பண்றிய, நான் எவ்வளவு பண்ணிருப்ப நினைச்சு பாரு அப்படின்றாரு. இதுக்கு எல்லாமே பிளான போட்டு வர வச்சுதான் நான் தான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம வில்லனை நம்ம ஹீரோட ஆட்கள் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட வில்லன் மாட்டிக்கிட்டாரு. அந்த சைடு பார்த்தா நம்ம சின்ன தளபதி அதாவது நம்ம ஜீவன் அந்த இருக்காரு. நம்ம காந்தி மேனரை புடிச்சு வச்சிருக்க விஷயத்தை பார்த்த உடனே நம்ம ஜீவன் பயங்கர எமோஷனல் ஆகுறாரு, என்னுடைய அப்பாவை விட்டுறணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஜீவன் அந்த ஸ்டேடியத்தை கிராஸ் பண்ணா அவனுடைய அப்பாவும் இறந்து போயிடுவாங்க, இப்ப இவனும் இறந்து போயிடுவான். சோ இப்ப நம்ம ஜீவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கையில வச்சிருந்த ரிமோட்டை கீழே வச்சுட்டு தன்னுடைய அப்பாவை அப்பாத்ததுக்காக ஓடி வருவாரு. அந்த நேரத்துல அந்த ரிமோட்டை எடுத்துட்டு நம்ம பிரேம்ஜி ஓடிடுவாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம காந்தி மேனனை ஒரு பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அந்த ரிமோட்டை தேடி அவரு ஒரு சைடு ஓடுவாரு. ஆனா இந்த ரிமோட்டை இருக்கிற விஷயத்த நம்ம பிரேம்ஜி என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த இடத்துக்கு நம்ம காந்தியோட பொண்ணு வந்திருப்பாங்க, அது யாருக்குமே தெரியாதா. அந்த ரிமோட்டை நம்ம காந்தியோட பொண்ணு கிட்ட நம்ம பிரேம்ஜி கொடுத்து இது உன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிட்டுவாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ தன்னுடைய பொண்ணை தேடி அந்த இடத்துக்கு வேகமா ஓடுவாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த சைடு பார்த்தா நம்ம சிஎஸ்கேவுக்கும் மும்பை அணிக்கும் பயங்கரமான ஃபைனல் மேட்ச் போயிட்டு இருக்கு. ரிமோட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணு ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்துருவாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜீவன் நம்ம தங்கச்சியை லாக் பண்ணி அந்த ரிமோட்டை வாங்க பாப்பாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டு அந்த ரிமோட்டை அவன் கையில கிடைக்க விடாத மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. தன்னுடைய தங்கச்சின்னு கூட பார்க்காம ஜீவன் என்ன பண்ணுவார்னா இவரை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலா பேசுவாரு. நீ என்னுடைய பையன் தான், அவன் என்ன ஏது சொல்லி உன மாத்தி இருக்கா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ இதெல்லாமே நீ வித்துட்டு வந்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ காந்தி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஜீவன் என்ன சொல்லுவார்னா நீ ஏன்பா இவ்வளவு கிரிஞ்சா பேசிட்டு இருக்க அப்படி சொல்லுவாரு. அந்த நேரத்துல நம்ம இவன் என்ன பண்ணுவார்னா கையில ஒரு பழுப்பு வச்சு குத்தலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோ தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய மகனான ஜீவனை கொலை பண்ணிடுவாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாத அந்த பாம் பிளாஸ்ட் தடுக்காம நிறுத்திடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காந்தி அவருடைய பொண்ணையும் அந்த ஸ்டேடியத்தையும் அந்த மக்களையும் நம்ம ஹீரோ காப்பாத்திடுவாரு. காப்பாத்தின மணிக்கு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.